ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் ஒரு 1000 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்க, மனிதர்கள் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணப்பட்டு எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு 1000 வருஷம் கழிச்சு. சோ இப்போ வந்து நம்ம 2017ல இருக்கறனால ஒரு 3017ல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் தான் இது. சோ இது ஃபுல்லாவே வந்து உங்க இமேஜினேஷன் யூஸ் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த ஸ்லைட்லாம் போட மாட்டேன். ஜெனரலாவே நான் ஏன் போட மாட்டேன்னா, ஒன்னு எனக்கு எடிட்டிங் ரொம்ப தெரியாது, இன்னொன்னு நீங்க இமேஜின் பண்ற மாதிரி எதுவுமே வராது. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, 3017 இயர்ஸ் கழிச்சுங்கிறப்போ நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து என்னென்ன அட்வான்சஸ் வரும், நம்மளோட மனிதர்கள் வந்து என்னென்ன அட்வான்சஸ் வருங்கிற சில விஷயங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், இன்னும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களோட ஹைட் வந்து கண்டிப்பா அதிகமாயிடும். ஸோ அட்லீஸ்ட் பை 30 சென்டிமீட்டர் கூட சொல்லலாம், அப் டு 30 சென்டிமீட்டர் வந்து ஆவரேஜ் ஹைட் வந்து அதிகமாயிரும் அக்ராஸ் த வேர்ல்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 150 இயர்ஸ் மட்டுமே வந்து மனிதர்களோட ஆவரேஜ் ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் அதிகமாயிருக்கு. ஸோ எவல்யூஷன் ஆக ஆக வருஷம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே வந்து பேசிக் ஹைட்டுங்கிறது வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த எவல்யூஷனரி ஸ்பீசஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டோன் வந்து நிறைய டார்க் ஆயிடும். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம், ரொம்ப ஃபேர் ஸ்கின் வேணும் அப்படின்னு. ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வந்து பிளாக் ஸ்கின் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடும். ஏன்னா யூவி ரேஸ் வந்து அதிகமாயிடும். சோ அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து சன் கிட்ட இருந்து அதிகமா வர்றதுனால மனிதர்கள் வந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து என்ன ஆகும்னா மியூட்டேஷன் ஆகி நம்மளோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து பிளாக் கலர்ல மாறிடும். சோ ரொம்ப பிளாக்கா மாறுதோ இல்லையோ, பட் கொஞ்சம் இப்போ இருக்கிற கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஸ்கின் டோன் தான் வந்து உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து அதிகமாயிரும். அதான் உடம்புக்கு நல்லதும் கூட அப்போ வந்து. சோ இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஹியூமன் பீயிங்ஸ், அதுக்கப்புறம் நானோ பாட்ஸ். ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஹியூமன் பீயிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ கொசுவெல்லாம் நம்ம ஏரியால சுத்திட்டு இருக்கோம். சோ அந்த கொசுவெல்லாம் அழிக்கணும்னா வந்து அந்த கார்பரேஷன்ல இருந்து வந்து நிறைய வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த ஏரியால வந்து எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க கொசுவெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு வராது, 2 மாசத்துக்கு வராது, 3வது மாசம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வந்து ஸ்ப்ரே பண்ணா கூட அந்த இடத்துல கொசு இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கொசுவோட பாடி டிஎன்ஏ எல்லாமே வந்து இந்த மருந்துக்கு ஏத்த மாதிரி, இந்த பாய்சன் இருக்குல்ல அவங்க ஸ்ப்ரே பண்றதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து மாறிடுது. சோ மாடிஃபை ஆகுது, மியூட்டேட் ஆகுது. அதுக்கேத்த மாதிரியே வந்து நம்மளோட உடம்பு வந்து அதிகமாயிடுது. இப்போ அதுக்காக தான் வேக்சினே என்ன பண்ணுவாங்கன்னா, சோ நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனை வருமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை கொடுத்தாங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்க பாடி செல்ஸ்ல வந்து அதை ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். சோ அதே கான்செப்ட் தான் வந்து இதுலயுமே நடக்க போகுது. சோ என்ன சொல்றாங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட பாடி வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலியில வந்து அடுத்தடுத்து கேன்சர் வந்துகிட்டே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா, அந்த குழந்தை வந்து சிசுல இருக்கிறப்பமே வந்து இல்ல உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெர்ம்லயோ இல்ல அந்த ஓவரிலயோ அந்த எக்லயோ நம்ம வந்து சில டிஎன்ஏ சேஞ்சஸ் பண்ணோம்னா பிறக்கிற குழந்தை வந்து கேன்சருக்கு இம்யூனா பிறந்துடும். புரியுதா? இந்த மாதிரி சில டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்து பண்ணோம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஹியூமன்ஸ் வருவாங்க. சோ டிசீஸே இல்லாத ஒரு சீசன் வருது ரொம்ப தூரம் இல்ல. 3017ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம என்ன சொல்லலாம்னா, டிசீஸே இல்லாத ஒரு உலகம் இருக்கும்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். சோ டிசீசஸ் பத்தி பேசியாச்சு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஹியூமன் பீயிங்ஸ் பத்தி பேசியாச்சு. ஜெனட்டிக் செலக்ஷன் ஒன்னு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு வந்து அப்பா அம்மாவே டிசைட் பண்ணலாம் என்னென்ன வேணும் அப்படின்னு. சோ இந்த பையன் வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து 100 மீட்டர் ரேஸ்ல ஜெயிக்கணும்னா அவனோட உடம்புல போய் ரன்னிங்க்கு இருக்க டிஎன்ஏவை வந்து இன்னும் கொஞ்சம் பர்க் பண்ணி விட்டாங்கன்னா அவன் வந்து ரொம்ப வேகமா ஓடுற ஒருத்தனா பிறப்பான். விச் மீன்ஸ் அங்க ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இன்க்ரீஸ்டா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை போய் லைட்டா வந்து ஒர்க் பண்ணி விட்டுறலாம். டிஎன்ஏ வந்து உள்ளுக்குள்ள போய் நம்ம அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் ஃபியூச்சர்ல இருக்க பிறக்க போற குழந்தைங்க வந்து பிறக்கிறப்பமே வந்து அப்பா அம்மா என்னென்ன கேரக்டரிஸ்டிக் அந்த குழந்தைக்கு வேணும்னு டிசைட் பண்றாங்களோ அந்த தான் பிறக்கும். பட் இதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டே வந்து சம்டைம்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டு உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும், உலகத்துல இருக்க எல்லா மக்களும் இந்த ஹைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சில இது கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ என்ன ப்ராசஸ்னா, பிறக்கிற குழந்தைங்க வந்து எப்படி பிறக்கணும்னு அப்பா அம்மா டிசைட் பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானோ பாட்ஸ் அப்படின்னு ஒன்னு சொன்னேன். நானோ பாட்ஸ்னா என்னன்னா, இப்பவுமே நம்ம ஆல்ரெடி வந்து டெக்னாலஜி வந்து நம்ம கையில கட்டிட்டு இருக்கோம், காதுல ஹெட்செட் மாட்டிட்டு இருக்கோம், அப்புறம் வாட்ச் எல்லாம் வந்துருச்சு, ஸ்மார்ட் வாட்சஸ், அப்புறம் டிஸ்பிளே எல்லாம் வந்துருச்சு, நிறைய கண்ணாடியிலேயே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ற மாதிரி கூகுள் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. சோ இவ்வளவு இருந்துட்டு இருக்கப்போ அடுத்த லெவல் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள வந்து 2-3 பாட்ஸ் உள்ள விட்டுறலாம். பாட்ஸ் என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரோபோட்ஸ் மாதிரி. சோ சின்ன சின்ன ரோபோட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள விட்டோம்னா அதுவே வந்து சில சூப்பர் பவர்ஸ் கொடுக்குற மாதிரி. அயன்மேன் படம் பார்த்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அந்த அயன்மேன் சூட்டே வந்து உடம்புக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் ஃபியூச்சர் டெக்னாலஜி. சோ நானோ பாட்ஸ்ங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க, அவங்க வந்து டிராவல் பண்றதுக்கு எப்பவுமே வந்து ஒரு கார் எடுத்து பஸ் பிடிச்சு போறதெல்லாம் கஷ்டமான வேலையா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னா, 2 பாட் வந்து நம்மளோட கால்ல வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும், 2 வீல்ஸ் மாதிரி. சோ நம்ம உட்கார்ந்து அப்படியே நின்னுட்டோம்னா அப்படியே நம்மள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும். அதே மாதிரி நானோ பாட்ஸ், நான் என்ன சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன பாட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள விட்டோம்னா நம்மளுக்கு எந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடும். சில பாட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருந்தே ஒரு லைட் உருவாக்குற மாதிரி, சோ நம்ம கண்ணுல இருந்து சைட்ல ஒரு லைட் வர மாதிரி பாட்ஸ் வச்சுக்கலாம். சோ இதெல்லாமே வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி. 3017 அதாவது 1000 இயர்ஸ் கழிச்சு இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ். சோ அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். This sounded really interesting. ஏன்னா வந்து இதுல நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கையை வந்து மாத்திரோன்னு சில பேர் சொன்னாலும் எவல்யூஷன் இஸ் சம்திங் we cannot escape. எப்பவுமே வந்து எவல்யூஷன் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் நெவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. சோ அப்படி மாற்றம் ஒன்றே மாறாம இருக்கிறப்போ 1000 வருஷம் கழிச்சு இதெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஹைஃபையா இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி முதல்ல இமேஜின் பண்ணி பாருங்க. இதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, என்ன நெகட்டிவ் இருக்குன்னு கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லெட்ஸ் கேரி ஆன் தி ஹெல்தி டிஸ்கஷன். ஏன்னா நிறைய ஹெல்தி டிஸ்கஷன் இஸ் ஆல்வேஸ் குட். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி. அண்ட் உங்களுக்கு நீங்க பர்சனலா என்ன கான்டாக்ட் பண்ணணும் இல்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா MADANGOWRI இதான் என் பேரு. MADAN ஸ்பேஸ் GOWRI. இன்ஸ்டாகிராம்ல MADAN நோ ஸ்பேசஸ் GOWRI. நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன தேடி பார்க்கலாம். இல்ல ஃபேஸ்புக்ல MADAN ஸ்பேஸ் GOWRI சர்ச் பண்ணீங்கன்னா என் ப்ரொஃபைல் வரும், என்னோட பேஜ் வரும். யூ கேன் ஃபாலோ மீ இன் either of the places. இல்லைன்னா ட்விட்டர்ல MADAN number 3 அங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். So see you in the next video. Until then, bye. Madan here signing off. Cheers. Have a good one.